அவ்வளவு இதா அவர் சொல்றாரு. இந்த மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு. இது ஏன் நடக்குது? அண்ணா இறந்த உடனே அவங்க கொண்டாடுறாங்க, பெரியார் இறந்த போது கொண்டாடுறாங்க, கலைஞர் இங்க முதலமைச்சர் ஆன உடனே அங்க டெல்லியில கேள்வி கேட்கறாங்க ஆபீஸ் எல்லாம். அவர் கொஞ்சம் விவகாரமான ஆளாச்சே. யாரு? கலைஞர் கொஞ்சம் விவகாரமான ஆளாச்சே. ஏன்னா 69 கலைஞர் ஆகிற முதலமைச்சர், வயது 45 என்னமோ குறைவான வயது தான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலைஞர் டெல்லிக்கு யார் என்று தன்னை காட்டி இருக்கிறார். டெல்லியில அவர் யாருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ அவரா அப்படின்னு பதறி இருக்கிறாங்க, அந்த கலைஞரா அப்படின்னு அவங்க பதறி இருக்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு பேசினவங்களாச்சே, இவங்க மாநிலத்துக்கு என்று தனியா திட்டக்குழு கேட்பாங்களே, இதெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எழுப்பிய முழக்கங்கள். கள்ளக்குடி எதிர்ப்பு, கள்ளக்குடிங்கிற பேரை மாத்து, டால்மியாங்கிற பேரை மாதிரி எங்க பேரை வை, தமிழ் பேரை வை, எங்க தமிழ்நாட்டை அந்த ஆந்திராவோட சேர்க்காத, தட்சிண பிரதேசம் சேர்க்காத, வடக்கல்லை போராட்டம், தெற்கல்லை போராட்டம், எல்லாத்துலேயும் இந்த அண்ணா கலைஞர் திமுகங்கிறது பேசுனது. 57ல் 15 சட்டமன்ற உறுப்பினர், 1962ல் 50 சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே தேசிய ஒருமைப்பாடு பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க, பிரிவினைவாத தடை சட்டம்னு. ஏன்னா திராவிட நாடு கேட்கிற திமுகவை அழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அது 1962ல். ஏன்னா 50 எம்எல்ஏ எதிர்பார்க்கவே இல்லை நேரு. என்னப்பா 57ல் வெறும் 15 பேர் இருந்தாங்க, 62ல் கூண்டோட அழிச்சிடலான்னு பார்த்தா 50 எம்எல்ஏ நிற்கிறாங்கிறப்ப ஒரு சட்டத்தை போடுறாங்க. என்ன கொள்கை? திராவிட நாடு பேசுனா அதை தடை செய்யணும், பிரிவினைவாத தடை சட்டம்னு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் திராவிட நாடெல்லாம் அவங்க கைவிட்டுட்டு, ஆனால் மாநில சுயாட்சிக்கான தேவை இருக்குங்கிற மாதிரிலாம் அவங்க விளக்கம் தர்றாங்க. எண்ணி துணிகிய கரிமங்கிறதுல அண்ணா அது குறித்து விளக்கம் வெளியிருப்பார். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த இந்தியா, இந்த வட இந்தியா, இந்த டெல்லி லாபி, இதை தொடர்ந்து கேள்வி கேட்கின்ற அமைப்பு தமிழ்நாடு, திராவிடம், அண்ணா, பெரியார், கலைஞர், இந்த கான்செப்ட். நீங்க கட்சி ரீதியா இவர்கள் மீது விமர்சனம், எதிர்ப்பு, தோக்குறது, ஜெயிக்கிறதுலாம் செகண்டரி. கொள்கை ரீதியா டெல்லிங்கிற ஒரு அமைப்பை அசைச்சு பார்க்கறது இருக்குல்ல, அதை செஞ்சவர் அண்ணா, அதுக்கான விதை போட்டவர் அண்ணா. அதனுடைய தொடர்ச்சியா கலைஞர் கேட்டார். அதனாலதான் அண்ணா கலைஞருங்கிற பேரு டெல்லி லாபி அலறாங்க. பெரியாரு மரள வச்சாரு, நேருவையே அலற விட்டாரு, வட இந்தியாவே மறந்துச்சு. அவங்களுடைய தொடர்ச்சியா பவர் பாலிடிக்ஸ்ல இருந்துகிட்டு அவங்களை அலற விட்டது அண்ணா தான். அதனாலதான் இன்னும் திராவிடம், தமிழ்நாடு இந்த மாதிரி பேரை கேட்டாலே அவன் டென்ஷன் ஆகுறான். இங்க இன்னும் இருக்காங்களா தமிழ்நாட்டுல, இன்னும் அந்த திராவிட கட்சிகள் இருக்குடா,